அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான நியூ பேட்ச் ஸ்ப்ரிங் லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்கன்னா உடனடியா ஸ்ப்ரிங் லைனோட பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பேட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ப்ரிங் லைன் எப்படி மற்ற இன்ஸ்டியூட்ல இருந்து யூனிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவது, படிக்கிறதுக்கு ரொம்ப பிரைமா இருக்கிறது ஸ்டடி மெட்டீரியல். ஸ்ப்ரிங் லைனோட ஸ்டடி மெட்டீரியல் வெரி டீடைல்டு மெட்டீரியலா இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற எல்லா ஒர்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீடைல்டு ஸ்டடி மெட்டீரியலா ப்ரொவைட் பண்றோம். டோட்டலா நீங்க ரிசீவ் பண்ற புக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான புக்கா நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் தரும். இந்த மெட்டீரியல்ஸோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நீங்க செல்ஃப் ஸ்டடியா படிக்கிறீங்க, அதாவது ஸ்ப்ரிங் லைன்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா படிக்கிறீங்களா இருக்கீங்கன்னா அதுக்கும் ஏத்த மாதிரி, அதாவது செல்ஃப் ஸ்டடிக்கும் ஏத்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸை வடிவமைச்சிருக்கும். ஹிண்ட்ஸ் மாதிரி இல்லாம டீடைல்டா ஃபுல் கம்ப்ளீட்டட் வெர்ஷனா இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வடிவமைச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க எங்களுடைய கிளாஸ் முடிச்சுட்டு படிக்கிறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரியான மெட்டீரியல்ஸும் இருக்கும். செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே வேளையில ஸ்ப்ரிங் லைனோட கிளாஸை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஏத்த மாதிரியா இருக்கும். வேற எங்கேயும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான ஹைலி டீடைல்டு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இந்த ஃபீச்சர்ஸ்ல அடுத்ததா இருக்கிறது எங்களோட ஆன்லைன் கிளாஸ். டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். உங்க கையில இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபிளெஜ்டு மெத்தட்ல ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். கையில மெட்டீரியல் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினா கூட ஸ்லைட்ல இருக்கிற கண்டென்ட் ஹிண்ட்ஸ் மாதிரி இல்லாம ப்ராப்பர் சென்டென்ஸ்ல இருக்கும். அதுவும் எங்களோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ் தரது எங்களோட இன்ஸ்டியூட் மட்டும்தான். ஈவன் நாவல்ஸ் கூட டீட்டெயில்ஸாக தான் டீச் பண்ணியிருக்கிறோம். போயம் டீச்சிங்ல லைன் பை லைன் டீச்சிங்ல தான் கிளாஸ் கொடுக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எஸ்ஏக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு தான் டீச் பண்றோம். பிளே அண்ட் டிராமா உட்பட டீடைல்டு டீச்சிங் மெத்தட் தான் இருக்கும். நீங்க மைனூட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கூட எங்களுடைய டீடைல்டு கிளாஸ் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதா இருக்கும். அதே சமயத்துல ஆன்லைன் கிளாஸ் வர முடியாதவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் பண்ணலைனாலும் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க எப்ப வேணும்னாலும் வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோஸ் பார்க்கும்போது அது ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸ்ல எதையுமே மிஸ் பண்ணாம கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 மினிட்ஸ் இருக்கிற ஒரு வீடியோவை நீங்க 15 மினிட்ஸ்ல பாக்குறதுக்கு மாதிரி அந்த ஸ்பீடா வச்சு பார்த்துக்கலாம். ஈவன் நீங்க 10 மினிட்ஸ் வச்சு பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களோட டைமிங்கை சேவ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஸ்பீடா போகும்போது ஈஸியா உங்களுக்கு டெலிவரி மெத்தட் பிடிச்சிருக்கும். அதுக்காக அந்த ஸ்பீட் ஆப்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போ உங்ககிட்ட டீடைல்டு ஸ்டடி மெட்டீரியல், டீடைல்டு கிளாஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினாலும் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிற இடத்த ஸ்ட்ராங் பண்றதுக்காகவே எங்களோட குவிஸ் போர்ட்டல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொரு டாபிக் முடிச்ச பின்னாடி உங்களோட செல்ஃப் எவாலுவேஷன் பண்றதுக்கு குவிஸ் போர்ட்டல்ல எம்சிக்யூஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிச்சிட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப நீங்க ஒரு டாபிக் படிச்சாலும் அந்த டாபிக்ல அந்த கண்டென்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே வகையில அந்த யூனிட் டெஸ்ட் எழுதும்போது அந்த கம்ப்ளீட் யூனிட் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குவிஸ் போர்ட்டல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த குவிஸ் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸ் டைப்ல இருக்கும். இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட் இருக்கும், சப்ளிங் யூனிட் டெஸ்ட் இருக்கும். சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் யூனிட் 10th யூனிட் இருக்கும், செகண்ட் யூனிட் 8th யூனிட் இருக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட்டும் 6th யூனிட், இந்த மாதிரி ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டோட சப்ளை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சப்ளிங் யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 50-50, அதாவது ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் ஒரு டெஸ்ட் ஆகும், அடுத்த 5 யூனிட்ஸ் படிச்சு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இந்த 50-50 டெஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம மார்க் எக்ஸ் எல்லாமே குவிஸ் போர்ட்டல்ல கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம எக்ஸாம் டைம்ல தனியா ஒரு மார்க் எக்ஸாம் தருவோம். இப்போ நீங்க அட்வான்ஸா படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்க ஒரு மார்க் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கிறதுக்கும் அங்க ஒரு மார்க் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாமே இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கானது மட்டும். இதை தாண்டி சைக்காலஜி டெஸ்ட், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே குவிஸ் போர்ட்டல்ல இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் அதை அட்டன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து மட்டுமே 15,000க்கு மேலான கொஸ்டின்ஸ், அதாவது 15,000க்கு மேலான எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த குவிஸ் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இது சிபிடி மெத்தட்ல இருக்கும். இந்த மெத்தட்ல தான் ஈவன் டிஆர்பி எக்ஸாம் கூட ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது இந்த சிபிடி மெத்தட்ல தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டிஆர்பி கண்டக்ட் பண்ண எல்லா ஆன்லைன் எக்ஸாமும் இந்த சிபிடி மெத்தட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மெத்தடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே
இந்த சிபிடி மெத்தடை ஸ்ப்ரிங்லைன்லயே ஃபாலோ பண்றோம். இந்த சிபிடி மெத்தட்ல டெஸ்ட் எழுதுறது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இன்ஸ்டியூட்லயும் இருக்காது. ஏன்னா இதை நாங்களே பிரத்யேகமா வடிவமைச்சு ஸ்ப்ரிங்லைன்ல படிக்கிறவங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காகவே இதை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிபிடி மெத்தட் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங்லைன் சிபிடி குவிஸ் மெத்தட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்ப வேணாலும் எந்த டாபிக்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1. அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணினதும் அதுக்கான ஆன்சர் கீ உடனடியாக வந்துடும். நீங்க அங்க சப்மிட் பட்டன் இருக்கும், அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அங்க ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த குவிஸ் சப்மிட் பண்ண உடனே அங்க ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். அந்த ஆன்சர் கீழ கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னு இருக்கும். அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த கலர் இண்டிகேட்டர்ல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின் அதுல என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா அந்த பேனல்ல கிரீன் கலர்ல இருக்கும். அதே வகையில நீங்க ராங்கான ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா அங்க ரெட் கலர் இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணவே இல்லை, அதாவது ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதும்போது சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒன்னும் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் அல்லது அந்த கொஸ்டினே நீங்க அட்டன் பண்ணாம இருந்தா அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இப்போ இந்த கலர் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எழுதிட்டு இருக்கும்போது நீங்க எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் எழுதின பின்னாடி எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெட் இண்டிகேட்டர் பார்த்த உடனே இதுல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க, அப்ப அந்த ஏரியாவெல்லாம் டக்குன்னு எடுத்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த கலர் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்க. டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் வெவ்வேறு டெஸ்ட் எழுதிட்டு வரீங்க. அந்த டாபிக் அண்ட் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஈவன் அது 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு முன்னாடி எழுதிருந்தா கூட உங்களுக்கு அங்க ரிசல்ட் பட்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கிற அந்த வெப்சைட் லிங்க்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் எழுதிருக்கிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வரும். நீங்க அங்க போய் அதுக்கான ஆன்சரை நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஆன்சர் கீ இருந்துச்சு அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டான ஆன்சர். இது எப்ப வேணாலும் எடுத்து பாத்துக்கிற விதமா தான் இதை நாங்க வடிவமைச்சிருக்கோம். இந்த குவிஸ் போர்ட்டல்ல இது மட்டும் இல்லாம உங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன, பெர்சன்டைல் என்ன, நீங்க இந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்காக எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, டாப் 10 ரேங்கர்ஸ் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிபிடில நாங்க வடிவமைச்சிருக்கோம். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த சிபிடி மெத்தட் ஆஃப் டெஸ்ட் மட்டும் இல்லாம லைட் வெப் டெஸ்ட்ங்கிற ஒரு டெஸ்ட் மெத்தடும் ப்ரொவைட் பண்றோம். இது சிபிடில இருந்து முழுவதுமா வேறுபட்டு இருக்கும். அதாவது இது ரிலாக்ஸ் அண்ட் ரிவைஸ்ங்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கோம். நீங்க அந்த டே ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க, இப்படி எல்லாம் அந்த டேவை நீங்க என்கேஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அந்த ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் உடல் ஆகும்போதுன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கும். மேபி ஒரு ரிலாக்ஸா இருக்கிற ஒரு சேர்ல போய் நீங்க அப்படியே அதை ரிலாக்ஸா அதுல சாஞ்சுக்கிட்டு நீங்க அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல கூட நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும், உங்க டைமை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே தான் இந்த லைட் வெப் அப்படிங்கிற டெஸ்ட் மெத்தடை கொடுத்துருக்கோம். இந்த லைட் வெப்ல இருக்கக்கூடிய பியூட்டி என்ன அப்படின்னா, ஏன் இதை நாங்கள் லைட் வெப்னு வச்சிருக்கோம், அதே மாதிரி ரிலாக்ஸ் அண்ட் ரிவைஸ்ங்கிறது சொல்றோம் அப்படின்னா, நீங்க ரிலாக்ஸா இருக்கிற சமயத்துல இந்த லைட் வெப்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலரான ஒரு டாபிக் எழுதலாம் அப்படின்னா ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி நீங்க அங்க டெஸ்ட் எழுதலாம். அப்படி நீங்க டெஸ்ட் எழுதும்போது நீங்க அந்த கொஸ்டின்ஸ் அங்க வந்து அப்பியர் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் கீழேயே 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல நீங்க ஒண்ணு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். நீங்க எதை கிளிக் பண்ணாலுமே அடுத்த கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கான மார்க் அது ஆட் ஆகிக்கும், தப்பா இருந்துச்சுன்னா அதனுடைய மார்க் அங்க ஆட் ஆகாது. அதை நீங்க கிளிக் பண்ண உடனே ஈவன் நெக்ஸ்ட் நேனோ செகண்ட்லயே உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆயிரும். இது சிபிடில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்க டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிட்டு அது கீழே சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின்ஸ் அங்க ஓப்பன் ஆகும். பட் ஆனா லைட் வெப்ல அந்த இது இருக்காது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், நீங்க ரிலாக்ஸா இருக்கிற டைம் எழுதுறதுங்கிறதுனால அந்த கொஸ்டின்ஸ் படிச்ச உடனே நீங்க ஆன்சர் பண்ணி அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு டைம் அப்படிங்கிறது வெறும் நேனோ செகண்ட்ல அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே தான் இந்த லைட் வெப் வந்து உருவாக்கி இருக்கோம். இந்த லைட் வெப் பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறது, அதாவது நீங்க டோட்டலா உங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 50க்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த பேஜ்ல உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த கவுண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க விசிபிள் ஆயிரும். இங்க சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாவும் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லைட் வெப்ல இன்னொரு விஷயம், பியூட்டியான விஷயம் என்னன்னா, இது ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஒரு கண்டென்ட் படிக்கிற ஃபீலிங் மாதிரி தான் கொடுத்துருப்போம். அந்த நீங்க மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவன் அது மொபைல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், சிஸ்டம் ஃப்ரெண்ட்லியாவும் எடுத்துக்கலாம். நீங்க மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4 to 5 லைன்ஸ்க்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அதுல ஏதாவது ஒரு லைன் தான் கேள்வியா மாறப்போகுது, மீதி இருக்கிறது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம் கூட எனர்ஜெட்டிக்கா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெஸ்ட் எழுதுனே அந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டோட போயிடும். உடனடியாக நீங்க அடுத்ததுக்கு
நீங்க தயாராகி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் இந்த லைட் வெப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸ்ப்ரிங்லைன் ஸ்டடி சென்டர்ல ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியா ஒரு புதுமையான டெக்னிக்கல் மெத்தடை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடந்த காலங்களில் சிபிடி குவிஸ் மெத்தட் கொடுத்தோம். அதற்கு அடுத்ததா லைட் வெப் குவிஸ் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்தோம். அது எல்லாத்துக்கும் மேல புதுமையிலும் புதுமையான ஒரு லேர்னிங் மெத்தடை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த முறை. இந்த மாதிரியான ஒரு மெத்தட் எந்த இன்ஸ்டியூட்லயும் இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லயும் போய் பார்க்கலாம். எந்த இன்ஸ்டியூட்லயும் யூஸ் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு மெத்தடு ஸ்ப்ரிங்லைன்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லயும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இருக்கவும் முடியாது, யூஸ் பண்ணி இருக்கவும் மாட்டாங்க. இதுக்கு ஸ்ப்ரிங்லைன்ல நாங்க என்ன நேம்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறோம். அதாவது நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோல உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கவனம் சிதறாம இருக்கணும். 100% அந்த வீடியோ மேல அட்டென்ஷன் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மெத்தடை நாங்க உருவாக்கியிருக்கோம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினா நீங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, இதனுடைய பியூட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 90% இன்ஸ்டியூட்ல ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க வேணுங்கிற டைம்ல உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லெக்சர் வீடியோவை பார்த்துக்கலாம். அதுல பாஸ் பண்ணிக்கலாம், ரிவைண்ட் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா ஆப்ஷனும் அந்த இதுல இருக்கு. இது எங்க போனாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்ல வீடியோ மெத்தட்ல போனாலும் இந்த இது இருக்கும். இதே ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைன்லயும் இருக்கு. அதனால இதுல ஒரு பெரிய பியூட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது யூஸ்வலா ஒரு வீடியோனா எப்படி இருக்குமோ அந்த இதுதான். நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணி போறதுக்கும் எல்லா இடங்களும் வீடியோ பயன்படுத்திருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுமையான விஷயத்த ஸ்ப்ரிங்லைன்ல நாங்க இந்த வீடியோ மெத்தட்ல ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வழக்கமா ரெக்கார்டட் வீடியோ லெக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த வீடியோ விட்டு கொஞ்சம் வெளியில போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலியமா நம்ம அந்த வீடியோவை விட்டுட்டு நம்ம மைண்ட் அப்படிங்கிறது வெளியில எங்காவது போயிடும், வேற ஏதாவது திங்க் பண்ணுவோம். இது இயல்பா நடக்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரியான இயல்பான ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இந்த இதை என்னன்னா அட்டென்ஷன் அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் எங்களோட நியூ மெத்தட் செயல்படுது. அதாவது வீடியோ மேல அட்டென்ஷன் வைக்கிற மாதிரி லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் ஆன் கண்டென்ட் அப்படிங்கிற மெத்தடை உருவாக்கி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நாங்க டீட்டெயிலா சொல்லணும்னா, இதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் அது எளிமையா புரியும். இன்னைக்கு பல யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது எஜுகேஷன் கண்டென்ட்கான நிறைய யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல சில யூடியூப்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல கொஸ்டின் இருக்கும், கொஸ்டினுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கண்டென்ட் ப்ரொவைடர் அந்த கொஸ்டின்ஸை படிப்பாங்க, அந்த கொஸ்டின் கீழே இருக்கிற ஆப்ஷனை படிப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அங்க படிக்கிற விஷயத்த காதுல கேட்பாங்க, அவங்க ஆன்சர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆனா ரியலா அந்த கொஸ்டின்ஸுக்கு தான் இந்த ஆன்சர் அப்படிங்கன்னு சொல்லி மார்க் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அந்த டியூட்டர் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோல கொஸ்டின்ஸ் போட்டு அதை ரீட் பண்ணி அதுல ஆன்சர் தெரிஞ்சுக்கிற மெத்தட் அப்படிங்கிறது அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீச்சிங் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவு தான். மேபி அந்த இடத்துல ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமா தவிர நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண மட்டும்தான் அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராங் ஆழமான ஒரு பிரெயின்ல போய் அது ஸ்டோர் ஆகும். அப்ப அந்த ஸ்ட்ராங் அட்டென்ஷன் அப்படிங்கிறது அங்க ஒரு குறைவா தான் இருக்கும், அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு குறைவா தான் இருக்கும். இதை ஒரு புதுவிதமா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துல அட்டென்ஷன் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் ஆன் கண்டென்ட்ங்கிற ஒரு மெத்தடை உருவாக்கி இருக்கோம். நாங்க இதை எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, நீங்க எங்களுடைய ரெக்கார்டட் வீடியோ லெக்சர்ஸ் பார்த்து அதனுடைய நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்துல பிளே ஆகிட்டு இருக்கிற அந்த வீடியோ அது தானா பாஸ் ஆகி நிற்கும். பாஸ் ஆன உடனே ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல கொஸ்டின் வித் ஆப்ஷன் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷனோட அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அது பார்த்துக்கிட்டு இருந்த கண்டென்ட்ல இருந்து அந்த இடத்துல அந்த கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷனோட அங்க உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த கொஸ்டின் விசிபிள் ஆகும்போது அங்க வீடியோ பாஸ் ஆகி தான் இருக்கும். அந்த இடத்துல பாக்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்க எந்த ஆன்சரை திங்க் பண்றீங்களோ அந்த ஆன்சரை நீங்க கிளிக் பண்ண முடியும். இந்த கிளிக் பண்ற இந்த மாதிரியான ஒரு பாப்அப் மெத்தட்ல வேற எங்கேயும் நீங்க பார்த்துருக்க முடியாது. அந்த வீடியோவை கண்டென்ட்டை நீங்க அட்டென்ஷனா நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரலாம். உங்களுடைய ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கும். இந்த இடத்துல நீங்க சரியான ஆன்சரை சூஸ் பண்ணியிருந்தா உடனடியா அங்க கரெக்ட் அப்படிங்கிற இண்டிகேஷன் வரும். அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான மார்க் அவார்டட் செஷன்ல அதனுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது அங்க ஆட் ஆயிரும். நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கிறீங்கிறதுக்காக மார்க்கும் அங்க ஆட் ஆயிரும். ஒருவேளை நீங்க தவறான ஆன்சர் கிளிக் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டினோட ஆன்சர் செக் பண்றதுக்கும் அங்க செக் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அதுல நீங்க ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப அதுக்கு நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும், அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தெரியும்.
இது முடிஞ்சதும் உடனடியாக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆயிரும். இப்படி மறுபடியும் வீடியோ ப்ளே ஆகி போயிட்டே இருக்கும். நீங்க அந்த வீடியோவை கண்டிப்பா அட்டென்ஷனா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா மறுபடியும் அடுத்த ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அந்த கொஸ்டின் அப்படிதான். அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கிற அந்த கண்டென்ட்ல இருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 30 நிமிஷம் அல்லது 50 நிமிஷம் இருக்குதுன்னா, ஒவ்வொரு 5 நிமிடங்களும் அல்லது ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒருக்கா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்ப இது என்ன அப்படின்னா, நீங்க கவனமா படிக்கிறதுக்கும், கவனமா வீடியோ பார்க்கறதுக்கும், கண்டென்ட் எல்லாத்தையும் ஞாபகமா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடா இந்த மெத்தட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 100% அட்டென்ஷன் மெத்தடுங்கிறது உங்களோட ஸ்டடியில நீங்க ப்ராப்பரா இருக்கிறதுக்கு ஏத்த விதமா தான் இது இருக்கும். நீங்க இப்படி ப்ராப்பரா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர் பிராக்டிஸ் நிச்சயமா 100% சக்சஸா தான் இருக்கும். ஸ்ப்ரிங் லைன் உருவாக்குன பல ஸ்ட்ராட்டஜி ஐடியால இது மிகவும் புதுமையானதும் கூடவே ரொம்பவும் எஃபெக்டிவ் ஆனதும். அதனால உங்களுடைய 100% ஜாபுக்கு ஸ்ப்ரிங் லைனை சூஸ் பண்ணுங்க. ஸ்ப்ரிங் லைன் அப்படின்னாவே ஆல்வேஸ் யூனிக் ஸ்டடி சென்டர் தான். பெஸ்டான உத்திகளை கையாளுற ஒரே இன்ஸ்டியூட் ஸ்ப்ரிங் லைன் தாங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. இந்த மெத்தடும் ஒரு சாட்சி. இது மட்டும் இல்லாம நிறைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுடைய சக்சஸ்க்கு நாங்க கேரண்டி. நீங்க மற்ற எல்லா பிளேஸ்லயும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அங்க ஸ்ப்ரிங் லைன் அப்படிங்கிறது தனித்துவமா தெரியும். இப்படி தனித்துவமா இருக்கிற இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நீங்களும் தனித்துவமா இருங்க. இனியும் யோசிக்காம இப்பவே போன் எடுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பர் 7397164456 நம்பருக்கு கால் பண்ணி பிஜிடிஆர்வி இங்கிலீஷ்ல உங்களுக்கான ஒரு சீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. எங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய வெப்சைட் www.springline.in அப்படிங்கிற வெப்பேஜுக்கும் போய் எங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. மெட்டீரியலுடைய பிடிஎஃப் அனுப்பி வைப்போம். அதே மாதிரி சில கிளாஸ் வீடியோஸ் லிங்க்கும் அனுப்பி வைக்கிறோம். மேலும் எங்களுடைய எல்லா மெட்டீரியல்ஸையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு வாங்க. எங்களுடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th KK நகர் நியர் பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப், லட்சுமி நகர், பவானி. Have a good day. Thank you to all.